இந்த மாதிரி படத்தை என்கரேஜ் பண்ணாதீங்க, கேவலமா இருக்கு. உங்க ஆசையா வேஸ்ட் பண்றீங்க. யோ ஒரு வீக்கெண்ட் டீ கேட்ட கஸ்டமர் வந்து அடிச்சிடறாரு அவரை. அப்ப ஆஸ் ஓனரா அவர் என்ன பண்ணணும்னாக்கா, சார் சாரி சார் தெரியாம பையன் பண்ணிட்டான்னு சொல்றதா ஆஸ் யூஷுவலா இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணாருனாக்கா, ஓனர் நேரா போறாரு, இன்னொரு டீ போறாரு, கொண்டு வந்து அதே கஸ்டமர் மேல திருப்பி ஊத்திட்டு போறாரு. ஏன் ஊத்துறாரு அவருக்கும் தெரியல, என்ன நடக்குது நமக்கும் புரியல. அவ்வளவு கேவலமான ஒரு ரைட்டிங். இந்த மாதிரி ஒரு சீன் இல்ல, படத்துல இருக்க எல்லா சீனுமே இப்படிதான் இருக்கு. அவ்வளவு மோசமா இருக்கு. படத்துல 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 ஹீரோயின் எது இருக்கான்னு தெரியல. முதல்ல வராங்க துஷாரா, அவங்களையும் கொலை பண்ணிடுறாங்க. 2வது வராங்க அஞ்சலி, அவங்களையும் கொலை பண்ணிடுறாங்க. படம் பார்க்க வந்த நம்மளையும் உள்ள வச்சு கொலை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாரையும் எல்லாரும் கொலை பண்ணி அதே விஷால் ஒரு வழக்கமா ஒரு ரைட்டிங்கா எழுதி வச்சிருக்காப்ல. ஆமா, கெட்டப் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஷால் போட்ட கெட்டப்பை விட கடைசியில படம் முடியறதுக்கு முன்னாடி நான் மாறு வேஷத்துல வெளில வந்த மாதிரி அந்த கெட்டப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இல்ல அது சொல்றல, ஒரு குழந்தை கிட்ட பேப்பரையும் பேனாவையும் கொடுத்தா கூட நல்லா எழுதும். ஆனா இவர்கிட்ட என்ன மைண்ட்ல எழுதான்னு தெரியல. ஒரு சீன் இல்ல, எல்லா சீனுமே ரொம்ப மோசமா இருக்கு. கார் வாங்க போறாரு, அதுல அவ்வளவு லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. 4 லட்சம் ரூபாய் கையில வச்சுட்டு ஒரு கார் வாங்க போறாருப்பா, சிவில் பிரச்சனை இவருக்கு. காருக்கு லோன் கொடுக்க மாட்டோம் போடா இல்லைன்னு சொல்லிட்டு திருத்துறாங்க. ஆனா அடுத்த சீன்ல BMW கார் வாங்கிட்டு வராப்ல. இல்ல படம் பாக்குற நம்மள எவ்வளவு லூசு பையன் நினைச்சு படம் எடுத்திருக்காப்ல பாத்துக்கோ. அதெல்லாம் ஓவரால் உண்மையிலே சொல்றேன், உட்கார வச்சு நம்மள குஜிலி மிஸ்ட் பண்ணிருக்காங்க உள்ள. ஆனா விஷாலோட பழைய படங்கள்லாம் பார்த்தா ஆக்ஷனும் நல்லா இருக்கும், கதையும் நல்லா இருக்கும். இப்போ வந்து வர படங்கள் நல்லா இல்ல, எதனால நினைக்கிறீங்க? இந்த படத்தை அவர் எடுத்ததால நல்லா இல்ல. இல்ல உண்மையிலேயே சொல்றேன், அது எப்பவுமே காலையில நம்ம வெளியில போவோம்ல, பூனை குறுக்கால போச்சுனாக்கா ஒரு சகுனம் சொல்லுவோம், ஐயோ இனி நாள் இல்ல போறேன்னு. அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள போறப்போ வந்து பார்த்தா பூல் சுரேஷ் இருந்தாப்ல, அப்பயே நாங்க பார்த்து உஷாராயிட்டோம். அதனால அது கூவதான் செய்வாங்க. இல்ல ரொம்ப மோசமா இருக்கு உண்மையிலேயே. நம்ம வந்து ஏதாவது ஒரு சீன் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம், ஆனா ஒரு சீன் கூட நல்லா இல்ல, உட்காந்து பார்க்க முடியல. எப்பவுமே ஒரு மோசமான படத்தை கூட உட்காந்து நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு தான் வெளில வந்து ரிவ்யூ சொல்லுவோம். இந்த படம் கிளைமேக்ஸ் கூட உட்கார முடியாம ஓடி வரோம்னா அவ்வளவு லேக் படத்துல. 3 மணி நேரம் படம் சொல்றாங்க. எதுக்கு 3 மணி நேரம் நமக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. என்னென்னமோ எடுத்து வச்சிருக்காங்க. கடைசியில சூறாவளி எல்லாம் வருதுடா படத்துல. எங்க நிலைமை யோசிச்சு பாடுறா எப்படி இருக்கு. அவ்வளவு மோசமா இருக்கு. இல்ல அதாவது தெரியல, இவருக்கு மக்கள் மேல பயங்கரமான வெறுப்புல இருக்காங்க. இவர் வந்து பயங்கரமான ஒரு வெறுப்புல இருக்காரு. அந்த வெறுப்பை ஊத்திடுறாரு உள்ள வச்சு. ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா இப்ப வந்து புரட்சி தலைவர் வந்து அரசியலுக்கு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அது பத்தி இந்த படம் பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அவருக்கு எவ்வளவு ஓட்டு ஓடு இந்த படத்தை பத்தி தெரிஞ்சிடும். ரொம்ப மோசமா இருக்கா, வேணாண்டா, மோசமா இருக்கு, ரொம்ப மோசம். ஹீரோயின்லாம் வந்து உண்மையிலேயே சொல்றேன், அவ்வளோலாம் ஒன்றும் உள்ள ரோல் இல்லை அவங்களுக்கு. ஹீரோயின் பெருசாலாம் உள்ள போடல, அவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் தான் தரல. ஃபர்ஸ்ட் ஹீரோயினும் செத்துறாங்க, 2வது ஹீரோயினும் செத்துறாங்க. சார் இதுக்குதான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோமா? நல்லா இருக்க படத்தெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? விஜய் சார் இதுக்குதான் நாங்க ஓட்டு போட்டோமா? மகுட படம் நல்லா இருக்கு, மகுடம் படம் நல்லா இருக்கு, ஏன் இப்படி ரூமரை கால்லாம் வேற சுடுது? விஜய் சார் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குனா இப்படி நல்லா இருக்க படத்துல ரூமர் கிளப்புறீங்க. தயவு செஞ்சு இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைங்க. நாளைக்கு சட்டமன்றத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை யாரும் எதுவும் குறை சொல்லாதீங்க அப்படின்னு கால சுடுதுங்க. குன்றத்தூர்ல இருந்து நடந்து வரேன், உங்களுக்கு காலுக்கு சாட்டு வைங்கப்பா, காலுக்கு சாட்டு வைங்க. மூஞ்சியா காட்டுறாரு, எல்லாம் வாந்தி எடுப்பானு. சார் நீங்க நிலைமை தெரியாம பேசுறீங்களா சார்? சார் நேற்று லெஜண்ட் உள்ள இருக்காரு சார், தம்பி இந்த வீடியோ எனக்கு அனுப்பிடு. லெஜண்ட் உள்ள இருக்காரு. விஜய் சார் நீங்க முதலமைச்சர் ஆனது சினிமாவில் உள்ளவர்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு தான். அதனால நீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தயவு செய்து தவறாக ரிவ்யூ கொடுக்கறவங்கள புடிச்சு ஜெயில போடுங்க. அதை கேட்க மாட்டீங்க, பாவப்பட்டவன் இந்த மாதிரி விஷயத்த கேட்க மாட்டீங்க. ஆனா இந்த பாவப்பட்டவன் பாக்கியராஜ் சாரோட இறப்புக்கு ஒழுங்கா எடுத்துட்டு போனாங்க, அதை நல்லா பேசுவீங்க. இந்த மாதிரி 1000 கோடியில செலவு பண்ணி சார் சொல்லுங்க சார், பதவியில வந்து தமிழர்களுக்கு வாய்ப்பு இல்லையா? வந்து என்ன சார் இதுல அரசு பதவிகள்ல போடுவோம், உங்களுக்கும் போடுறோம் சார். நீங்க எந்த நாடு சார்? தமிழ்நாடா? அப்ப உங்களுக்கு இல்ல, வேற எதனா நாட்டுல இருந்து வாங்க. எல்லா நாட்டுல உள்ளவங்களுக்குமே எல்லா பதவியும் கொடுப்பாங்க. ரைட்டிங்கே மிஸ் ஆகுது இந்த படத்துல, எதுவுமே ப்ராப்பரா சரியா இல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு உள்ள. என்ன சொல்றதுனாக்கா, படத்தோட ரைட்டிங், அதாவது படத்தோட கதை என்ன அப்படின்னு நமக்கு சொல்ல வராங்க அப்படின்னாக்கா,
அதாவது ஒரு விஷால் இருக்கார் ஸ்டார்டிங்ல நம்ம காட்டுறது, அவருக்கு வந்து கார் வாங்கணுன்றது தான் அவரோட இதுவா இருக்கு. ஏன்னா அவர் போய் சொல்லி கல்யாணம் பண்றதா சொல்றாங்க. சரிங்க, அப்ப கார் எப்படி அங்க வாங்க போறீங்கன்னாக்கா அந்த கார் வாங்குற இடத்துல அவ்வளவு ஒரு லேக்கான ஒரு சீன்ஸ் போறாப்புல, ஷோரூமா போய் காரை பாக்குறாப்புல, காரை ஓட்டி பாக்குறாப்புல, அங்க ஏதோ ஷோரூம்ல அசிங்கப்படுத்துறாங்க, வராரு கையில 4 லட்ச ரூபா பணத்தை வச்சிருக்காரு. ஆனா பார்த்தா அடுத்த சீன்லயே BMW கார் வாங்கிட்டு வராரு. எப்படின்றது நமக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. 4 லட்ச ரூபா காரை வச்சுட்டு 6 லட்ச ரூபா கார் எப்படி வாங்கினாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு லேக்கான சீனா. அடுத்து ஒரு டீ கடை சீன் அவ்வளவு அபத்தமா இருக்கும். அந்த மாதிரி ஊருப்பட்ட சீன் நீங்க சொல்லிக்கிட்டே போலாம். BMW கார் வாங்குறாராமா, அந்த கார் கிட்ட அந்த கார் வச்சிருக்க ஓனர், பழைய ஓனர் மேல ஒரு பிரச்சனையா, அந்த பிரச்சனை ஒரு பின் தொடர்ந்து வருதாமா. அதனால அப்பா வராராமா, அப்பா பேர் லிங்காவா. சரி, அவர் என்ன பண்ணாராக்கா, ஒரு பெரிய டான் அப்படிங்கிறாங்க. சரி, டானா அவருக்கு என்ன பண்ணாராக்கா, ஒண்ணும் பண்ணல, ஒரு மீன் வெட்டுற அஞ்சலி பின்னாடி சுத்திட்டு இருக்காப்ல, அது கேட்டா டானுங்கிறாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் பாட்டுக்கிட்ட எல்லாம் போட்டு மார்க்கெட் ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகே, ஓரளவு ஒத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதை தாண்டி பாத்தீங்கன்னாக்கா படத்துல எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. துஷாரா 2-3 சீன்ல போட்டு தள்ளிடுறாங்க, அஞ்சலியையும் போட்டு தள்ளிடுறாங்க. அஞ்சலி வர போர்ஷன் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. படத்துல லவ் சீக்வன்ஸ் கேவலமா இருக்கு. படத்துல வர ஃபைட் சீன் ஒரு 4000 ஃபைட்டுக்கு மேல வர மாதிரி இருக்கு. அவ்வளவு கேவலமா இருக்கு, எதுவுமே நல்லா இல்ல, அவ்வளவு மோசமா இருக்கு. ஒரு படம் நல்லா இல்லைன்னா கூட உட்காந்து ஃபுல்லா பார்த்துட்டு வெளில வந்தா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். இந்த படம் ஓடி வந்துடும் நம்ம கிளைமேக்ஸ்ல. அவ்வளவு ஃபைட், திடீர்னு ஒரு சீன்ல 1000 லேடிஸ் வராங்க, எங்க இருந்து வராங்கன்னு கேட்டா தெரியல, திடீர்னு வந்து நிக்கிறாங்க. அவ்வளவு சினிமா லிபர்ட்டி யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. படம் காட்டு மொக்க படம், கேவலமான படம். என்னை விட்டுருங்க, பொதுமக்கள் பார்த்து இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. பார்த்து ரொம்ப மோசமா இருக்கு. டைரக்ஷன் பண்ண வேண்டாம், அவர் நடிக்கவே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது அவங்க விஷாலோட டீம்ல இருந்து வராங்க, மூவி டீம்ல இருந்து, படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, படத்துக்காக கஷ்டப்பட்டுருக்காங்கன்றாங்க. நீ படத்துக்கு கஷ்டப்பட்டதுக்காக நான் காசு கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். மக்கள் வந்து பார்த்துட்டு இவன் நல்லா இருக்கு, நான் படம் கேவலமா இருக்குன்னு என்ன கை ஊதிட்டு போக மாட்டாங்க. நான் கேட்கறேன், படம் நான் காசு கொடுத்து பாக்குறேன், ஆனஸ்டா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறேன். நான் இதுக்கு மேல வேற என்ன பண்ண சொல்றேன்? இந்த படத்துக்கு முதல்ல 2 நாள் இந்த படம் தாண்டுதான் பாருங்க, அதுக்கப்புறம் ஏமாற்றத்தெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனா உங்க ஒருத்தருடைய ஒப்பீனியனால மத்தவங்களுடைய மைண்ட் தாட்டை வச்சு பார்க்க வேணான்ற என்ன வந்துருமாங்க? நான் என்ன சொல்றேன், நல்ல படம் வந்தா தாராளமா பாருங்க, தப்பு கிடையாது. இந்த மாதிரி படத்தை என்கரேஜ் பண்ணாதீங்க, கேவலமா இருக்கு. உங்க ஆசையை வேஸ்ட் பண்றீங்க. ஒரு வீக்கெண்டு ஃபேமிலியோட போய் படத்தை பார்த்தா எவ்வளவு செலவாகும் தெரியுமாயா? அப்படி இருக்கும்போது இந்த படத்துல இவ்வளவு கொண்டு போய் போடுறீங்களேன்ற அந்த இதுல தான் சொல்றேன். வேணா நீ பாக்கணும், பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போ. எனக்கு என்ன வந்துச்சு, நீ இல்ல எனக்கு ஒரு எதுக்காக எல்லாரும் நீ எதுக்கு மைக் நீட்டுறீங்க, நீ எதுக்கு மைக் நீட்டுறீங்கன்னா யாருன்னா ஒருத்தர் உண்மையை சொல்லுவான்றதா மைக் நீட்டுறீங்க. நம்ம பார்த்து வந்து நம்ம ஒப்பீனியனை சொல்றோம். அதுக்கு மேல நான் பார்க்க போறேன்னா பாரு, இல்லப்பா வேணாம், நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், OTT-ல பார்க்கலாமா கூட பார்த்துட்டு போ. அதுக்காக நம்ம சொல்ல வரோம். நாங்க மற்றபடி யாரும் இங்க மேனிபுலேட்லாம் பண்ணல. DC படம் நல்லா இல்லைன்னு எவ்வளவு பேர் சொன்னாங்க, ஆனாலும் மக்கள் பார்க்காம இருந்தாங்களா? 4 நாள் 50 கோடி கலெக்ஷன் சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. நல்ல படம் கண்டிப்பா ஓடும், கண்டிப்பா, அதுல மாட்டு கருத்தே இல்ல. படம் நல்லா இல்ல, கண்டிப்பா யார் நல்லா இருக்குன்னு என்னதான் ஓட்டு போட்டாலும் ஓடாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டேவே நெகட்டிவ் வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ற மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் டே இல்ல, 100 நாள் கழிச்சு கூட நல்லா இல்ல படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். அதுக்கு என்ன நம்ம ஃபர்ஸ்ட் டே சொல்றோம், செகண்ட் டே சொல்றோம், என்ன இருக்கு? நல்லா இல்ல சொல்லுவாங்க. அதுக்கு மேல வேற என்ன பண்ணுவாங்க? நல்லா இல்ல சார். விஷாலோட ஆக்டிங் நல்லா தான் சார் இருக்கும். அதெல்லாம் அவர் நடிக்கிறதால இத்தனை படம் நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட நடிப்பெல்லாம் ஓகே சார். படத்தை வந்து பாக்குறது ஒருத்தர் நடிச்சிருக்காருன்றத பார்க்க மாட்டோம் சார். அது நாங்க மிஸ்டர் பீனை பார்த்துட்டு போட்டு போயிடுவோம் சார். நாங்க இந்த படத்தை பார்க்கறதுனா அது என்ன சொல்றாங்க படத்துல, எப்படி ஸ்கிரீன் பிளே போகுது, அதுக்காக தான் சார் நம்ம உட்காரணும். அது இல்ல சார், உள்ள நல்லா இல்ல படம், உண்மைக்கு கேவலமா இருக்கு. இவங்க ஃபேமிலியா சேர்ந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போய் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு ஒட்டவே ஒட்டாது. மார்க் கேன்டீன்லாம் கிடையாது, அந்த எக்ஸ்பெக்டேஷன்லயே வராதீங்க. எல்லாரும் அந்த கேள்வி கேக்குறீங்க, மார்க் கேன்டீன் இல்ல. அந்த மார்க் கேன்டீன்ல வர அந்த 1% மார்க் கூட நான் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? இவ்வளவு சிம்பிளா சொல்றேன். மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று குன்றத்தூர் முருகன் கோயிலில் இருந்து காலையில 5 மணிக்கு பாத யாத்திரையாக நடந்தே வந்து கமலா தியேட்டர்ல மகுடம் படம் பார்த்தேன். படம் நல்லா அருமையா இருக்கு. இந்த படத்துல கதாநாயகனாகவும் இயக்குனராகவும் விஷால் அவர்கள் டபுள் ஆக்ஷன்ல கலக்கியிருக்காரு. கதாநாயகி அஞ்சலி அவர்களும் இன்னொரு கதாநாயகி துஷாரா, திண்டுக்கல்லை சேர்ந்த என் மாமன் பொண்ணான துஷாரா அவர்களும் நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்துல ஃபைட் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ஜான் விஜய், இப்படி பல நடிகர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. படத்துல சாங் ஜிவி பிரகாஷ் சூப்பரா போட்டிருக்காரு. முக்கியமா ஆர்ஆர்லாம் கலக்கியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் நல்லா அருமையா இருக்கு. இதை கெடுக்க வேண்டும் என்பதற்காக சில தூய சக்தியா தீஞ்சு போன சக்தியா உள்ளவங்க இந்த படத்தை வந்து தவறாக சித்தரிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மகுடம் படம் பக்கத்துல விஷால் சார் பார்த்திருப்பீங்க, பக்கத்துல இங்க பாத்தீங்கன்னா தெரியும் யார் இது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள். அவருடைய போட்டோ இது எதுக்காக இங்க போட்டிருக்கேன் அப்படின்னாக்க, அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, நடிகர் சங்க கட்டிடத்தை திறந்து வைப்பவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, கல்வெட்டுல விஜய் சாரோட பேர் தான் பொறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி விஷால் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த மகுடம் படத்திற்கும்
இந்த மகுடத்தை இவருக்கு சூட்டுவதற்கும் இந்த மகுடத்தை இவருக்கு சூட்டுவதற்கும் இன்னைக்கு மகுடம் படம் பார்க்க வந்தா படம் நல்லா அருமையா இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.